உறவுகளே, இன்னைக்கான வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட். அதாவது போன மாதம் அக்டோபர் மாதத்துக்கான பட்ஜெட் தான். என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன்றதை பற்றி, எவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன், எப்படிலாம் வந்து சேமிக்கலாம், அதாவது 20,000 பட்ஜெட்டில் கூட எப்படிலாம் சேமிக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் 20,000னா 20,000 சம்பளம் கிடையாது, 28,000. இதை வந்து நாங்கள் வந்து 20,000 மட்டும்தான் பட்ஜெட் போடுவோம். மீதி அந்த 8,000 என்ன பண்ணுறோம்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஏற்கனவே ஒரு பட்ஜெட் வீடியோ போட்டிருப்பேன், அதில் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பட்ஜெட் வீடியோ. அதாவது குறைஞ்ச சம்பளத்தில் கூட எப்படி சேர்த்து வைக்க நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் லைக் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 20,000. அதுக்கப்புறம் வந்து அதாவது 28,000. நான் 20,000 தான் பட்ஜெட் போடுவேன் எப்போவுமே. அது ஏன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு வந்து 6,000, தண்ணிக்கு வந்து 200, ஈபி வந்து 800. அதாவது ஈபி வந்து 2 மாதத்துக்கு ஒரு டைம் வரும்ல, அது வந்து 800. இதை வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து ஈபிக்கும் ஒரு மாதம் சிலிண்டருக்கும் நான் எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஏலச்சீட்டு கட்டுறோம். அதாவது ஏலச்சீட்டு வந்து 5,450. இது வந்து 20 மாதம் சீட்டு, 1 லட்ச ரூபா சீட்டு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் 2,000. அது 2,000 மாதம் மாதம் கட்டிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து 2,000 கட்டுவோம். அதுக்கப்புறம் கேபிள் வந்து 270. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் டீ பால் அவங்க குடிப்பாங்க, நான் வந்து குடிக்க மாட்டேன். என் பெரிய பாப்பாவுக்கும் செட் ஆகாது. சின்ன குழந்தைக்கு நாங்கள் இன்னும் கடைப்பால் எதுவுமே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலை. அதனால் வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த பாலில் வந்து இவ்வளோ தான் செலவாகும் மாதத்துக்கு. அதுக்கப்புறம் நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து அதாவது புரட்டாசி மாதம் வந்து பாதி இருந்ததில்ல, அதனால் வந்து நாங்கள் வந்து புரட்டாசியில் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து வெறும் 700 தான் செலவாச்சு. அப்புறம் முட்டை வந்து பார்த்திங்கன்னா அதே தான், பாதி சாப்பிடாதனால 560 எப்பவும் போடுவோம், 260 தான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து என் ஹஸ்பண்டே எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது வந்து அவங்க காசில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வந்து வெறும் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி அந்த மாதிரி வாங்கினது, அது வந்து ஒரு 50 செலவாச்சு. அதை தான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரீசார்ஜ் வந்து 300, 600 2 பேருக்கும் பண்ணது. அது ரொம்ப மளிகை சாமான் எப்போவுமே வந்து 2,000 அதான் பட்ஜெட் போடுவேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 3,030 ஆயிருக்கும். ஏன் அந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த அமௌண்ட்டில் தான் நான் அந்த சில்லறை சேமிப்பு பண்ணுறது. அதாவது உண்டியலில் வந்து நம்ம காசு சேர்த்து வைப்போம்ல, கடைக்கு போய்ட்டு வந்து அந்த மீதி காசையும் நான் செலவு கணக்கில் எழுதுறதுனால தான் இது வந்து 3,030 செலவு கணக்காக ஆகிடுச்சு. அதனால தான் அதிகமாக இருக்குது. அந்த உண்டியலில் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா 600 நான் சேமித்து வச்சுருக்கேன். அப்போ கூட 2,430 செலவாயிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் வந்து 200 கம்மியாக தான் ஆயிருக்கணும். ஏன்னா வந்து வீட்டில் வந்து கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. வெளில வந்து மாவு கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தது. அந்த கொடுத்து அரைக்கிறதுக்கே இந்த மாதம் வந்து 200 வந்து செலவாயிடுச்சு. அப்போயே 2,200 செலவாயிருக்கு. ஏன் அந்த மாதிரி 200 அதிகமாக செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நான்வெஜ் இல்லாதனால நாங்கள் மஷ்ரூம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு தான் இந்த மாதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டல் வந்து 19,705 இது டோட்டல். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பெட்ரோலும் மட்டும் விட்டுருக்கோம். அதில் என்னென்னா இந்த நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல, இந்த வந்து நான் வந்து அரிசி வந்து ஒரு மூட்டை வாங்கிட்டா 3 மாதத்துக்கு வரும். அதனால் நான் இந்த சேர்த்து வைப்பேன் பார்த்துக்கோங்க. இந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன், 3 மாதம் சேர்த்து வச்சுட்டு நான் அரிசி வாங்கிப்பேன். பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து டிரைவராக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டீ காசு மாதிரி அதாவது கொடுப்பாங்க. அந்த காசை அவர் தனியாக எடுத்து வச்சுருவார். அதிலே அவருக்கு வந்து பெட்ரோல் வந்து வண்டிக்கு போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசில் காய்கறி வாங்கிட்டு வந்துடுவாங்க, மீதி வந்து எடுத்தும் வைப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தைலாம் இருக்கும்ல, அவங்க வந்து வரும்போது மார்க்கெட்லாம் இருக்கும், அங்கே போயிட்டு அங்கே தான் வாங்கிட்டு வருவாங்க. எப்படின்னா அந்த கூர்லாம் கட்டி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி எங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்கோ அங்கே தான் பார்த்து வாங்குவாங்க. வெங்காயம் தக்காளிலாம் கூட அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க. எங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த கூர் கட்டி வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி காய் தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுலேயே வந்து நிறைய இருக்கும், அதாவது 20 ரூபாய்க்கே கொஞ்சம் கூட நிறைய இருக்கும். அந்த மாதிரியான காய்கறி, கீரை அந்த மாதிரி அதிகமாக வாங்கிட்டு வருவாங்க. நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம பட்ஜெட் போட்டாலுமே நம்ம வந்து அதில் வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதுதான் இந்த விஷயம். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியானது சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டும் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம வந்து தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துகிட்டு போய் நிறைய வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டு செலவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன். பட்ஜெட் போட்டாலுமே அதில் நல்லா காய்கறிலாம் நல்லா சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு வந்து முக்கியம். ஹெல்த்துக்கு அப்புறம் தான் எல்லாமே.
நம்ம ஹெல்த் நல்லா இருந்தோம்னா நம்ம தேவையில்லாத செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட் வந்து ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவையில்லாத சாப்பிட்றத தவிர்த்து இந்த மாதிரி ஹெல்த்தியான, அதாவது எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சோன்னா சாம்பாரில் ஃபுல்லாக காய் மட்டும் தான் இருக்கும். எல்லா காயுமே போட்டு வைப்பேன். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் கலாய்ப்பாங்க, என்னது சாம்பாரா வெறும் காய் கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அதான் நான் சொல்கிறேன், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நம்ம வந்து தேவையில்லாத தவிர்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து தேவையில்லாத செலவும் ஆகாது, எல்லாமே மிச்சப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள், 8,000 அதாவது பேலன்ஸ் சொன்னால 8,000ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து அதான் சொன்னேனே, டோட்டலாக 28,000 அதில் வந்து நாங்கள் 20,000 மட்டும்தான் பட்ஜெட் போடுவோம். 8,000 வந்து பேலன்ஸ் இருக்கும். அந்த எப்படி வந்து நாங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு முடிவு பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் நடுவில் ஃபஸ்ட்லாம் இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், எங்கேயாவது ஊருக்கெலாம் போகிறோன்னா திடீர்னு இவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு 50,000 அந்த மாதிரி அட்வான்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது எங்களுக்கு வந்து இப்போ அவர் வந்து ஓனர் எப்படின்னா ஃபுல்லாகவே பிடிச்சிருவாங்க அந்த மாதிரி. அப்புறம் இவர் என்ன சொன்னார், எனக்கு 20,000 கொடுங்க, பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தோணுச்சு, சரி இந்த 20,000க்கு மட்டும் நம்ம இதுதான் நம்மளோட வருமானம்னு நினச்சி இதுக்கே பட்ஜெட் போடுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி முடிவு பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ரவுண்டாக பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களோட சம்பளம் அப்படின்னு நினச்சிட்டு, மீதி எவ்வளோ வந்தாலும் இது சம்பளம் கிடையாது, இதை வந்து நம்ம சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்னு இதுதான் வைக்கணும்னு நினச்சி சேர்த்து வைங்க. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8,000 சொன்னால அந்த 8,000ல் 5,000 வந்து சீட்டு கட்டிடும். 5,000 சீட்டு கட்டிடும். மீதி 3,000 இருக்கும்ல, இது வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக இந்த பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, வேறு இல்லை நடுவில் இதெல்லாம் சேர்த்து வச்சு கூட கோல்டு காயின்லாம் வாங்குவோம். அதாவது இந்த 3,000 வந்து கடவுள் புண்ணியத்தில் எதுவும் அந்த மாதம் செலவு இல்லை அப்படின்னா அதை வந்து நாங்கள் வந்து சேர்த்து வச்சு அதுக்கடுத்தது நடுவில் ஏதாவது அமௌண்ட் வரும்ல, அதை வச்சு சேர்த்து வச்சு நாங்கள் வந்து கோல்டு காயின் வாங்கிடுவோம். அதே மாதத்தில் வாங்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இது 2-3 மாதம் சேர்த்து வச்சு நாங்கள் கோல்டு காயினாக வாங்கிப்போம். அப்புறம் அந்த பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது அது எல்லாமே அதில் தான் வாங்குவோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டில் வந்து 1000 செலவாயிடுச்சு. என்னென்னா என் பொண்ணுக்கு கொஞ்சம் டாக்டர் பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு, அதனால் ஒரு 1000 செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணோட பர்த்டே வந்து போன மாதம்தான். அதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தோம், அதுக்கு 600 ஆச்சு. அது வந்து இது வந்து 1,600 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து பெல்ட் வந்து போயிடுச்சு. ஸோ வந்து அதுக்கு ஒரு பெல்ட் வாங்கினோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு 400 ஆச்சு. எல்லாத்தையும் வந்து இந்த 8,000ல் கழிச்சா 950 பேலன்ஸ் வரும். நான் வந்து ஒரு அதாவது சீட்டு கட்ட போனோம்ல, அப்போ வந்து 5 கிராம் சில்வர் காயின் வாங்கிட்டு வந்தேன். அதாவது கூட காசு போட்டு 5 கிராம் சில்வர் காயினாக வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதுதான் வந்து பட்ஜெட்டு. பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த 20,000லையுமே நான் 30% சேவ் பண்ணியிருப்பேன். 30% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5,000 அதாவது 5,450 அந்த ஏலச்சீட்டுலேயும் அந்த உண்டியல் சேமிப்புலேயும் 600 சேர்த்து வச்சுருப்பேன். இதுவே 6,000 ஆகிடுச்சு நான் சேர்த்து வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து என் பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸையும் கட்டுறேன். எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் போட பாருங்கள். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பளம் வாங்கினா கூட இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லி என்னென்ன செலவு பண்ணுறீங்கன்னு வந்து நோட் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் இந்த மாதம் முடிஞ்சோடனே நீங்கள் அது கேட்டகரி வைஸாக பிரிச்சுட்டு எல்லாமே, அதாவது பாலுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், தண்ணிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், முட்டைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் காய்கறி என்ன வாங்கியிருக்கேன், பழம் என்ன வாங்கியிருக்கேன், அதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். நீங்கள் எதாவது வெளில போயிருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, வெளில போய் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து எதில் வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம குறைக்கிறதுக்கு அந்த ஒரு நாலேஜ் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பட்ஜெட் டெய்லியுமே வந்து என்ன செலவு பண்ணுறீங்களோ அதை எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து ஒரு மாற்றமே உருவாகும். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா மீதி அந்த 8,000 சேவிங் தான் சொல்லியிருந்தேன்ல, அது மாதிரி நீங்களும் வந்து அந்த மீதி இருக்க காசை சேமிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 600 வந்து எப்படி நான் உண்டியல் சேமிப்புலாம் பண்ணேன் அப்படின்றத பற்றி முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் வந்து எப்படி நகை கடன் வச்சுருக்கிறதுக்கு அடைக்கலான்றதை பற்றியான ஒரு சூப்பரான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோ வரேன். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.